ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். ஸோ நம்ம சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரல் ஹேர் டை பற்றி நிறைய விவரங்களை நான் தொடர்ச்சியும் கூட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். முக்கியமாக நேச்சுரல் ஹேர் டை பற்றி நிறைய விவரங்களை நான் ஸ்டடி பண்ணி அதே மாதிரி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என் கூடவே அதை நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தான் உங்கள் கூட நான் எப்போவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் அண்ட் மெத்தட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். நேச்சுரல் ஹேர் டை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தவிர்க்க முடியாத 2 இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா அது ஒன்று மருதாணி, இன்னொன்று அவுரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மருதாணி கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணால் மட்டுமே தான் நமக்கு செகண்ட் ஸ்டெப்பில் பயன்படுத்தக்கூடிய அவுரி நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மருதாணி யூஸ் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரிசல்ட்ஸ் அதனால் பாதிக்கப்படும். ஸோ நேச்சுரல் ஹேர் டையில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஹென்னாவை நீங்கள் ரெடி பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நேச்சுரல் ஹேர் டை அப்படின்னாலே ட்ரெடிஷ்னலாக நம்ம பயன்படுத்துறதுல முக்கியமான ஒரு ஹர்ப் அப்படின்னா அது மருதாணி தான். நீங்கள் வாங்கக்கூடிய ஹென்னா பவுடர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலப்படமே இல்லாமல் சுத்தமான ஒரு மருதாணியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி அது எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணப்படாத பிளெயின் மருதாணியாக, அதாவது வெறும் மருதாணி இலைகளை அரைத்த பொடி மட்டுமே அதில் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா சில கம்பெனிஸ் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணாமல் கூடயுமே அதில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல ஒரு ஆர்கானிக்கான மருதாணியை நீங்கள் வாங்கி பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக சித்தா மெடிசன்ஸ் அதே மாதிரி ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் தரக்கூடிய ஷாப்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹென்னா பவுடர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது ப்ரிஃபரபிளி இந்த ஷாப்ஸ் வாங்குங்க. இப்படி நீங்கள் ஒரு நல்ல மருதாணியை வாங்கின பிறகு இதில் ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே முக்கியமானது. ஹென்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல்லிக்காய் பொடி, கற்றாழை பொடி, அதே மாதிரி திரிஃபலா சூரணம், இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எந்த இன்க்ரீடியன்ஸை எந்த ரேஷியோவில் எந்த ப்ரொப்போர்ஷனில் ஆட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. நிறையவே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கலர் ரிசல்ட்ஸ் டல் ஆகிடும். ஸோ ஹென்னா கூட நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய கலரை நல்லா வெளிப்படுத்த தான் அது யூஸ் ஆகணுமே தவிர்த்து அதனுடைய கலரை வெளிப்படுத்துறதுல சப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் ஹென்னா கூட ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எப்படி இருக்கணும், அது எந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், நிறைய வீடியோஸ் நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, நான் வெறும் தண்ணீரை மட்டுமே மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூடயுமே நீங்கள் எந்த பயமும் பட வேண்டாம். வெறும் பிளெயின் வாட்டரில் அதுவும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். அதுவுமே உங்களுக்கு நல்ல கலர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ என்னதான் ஹென்னா பவுடர் ஒரு மூலிகையாக ஒரு ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சிலருக்கு ஹென்னா ஒத்துக்கிடாமல் கண்டிப்பாக இருக்கலாம். உங்களோட ஹென்னா பவுடர் கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய காதுக்கு பக்கத்தில் இல்லை இந்த கழுத்து ஓரத்தில் இப்படி ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது இஃப் அட் ஆல், ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் அலர்ஜிக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இதையே பார்த்தீங்கன்னா அவுரிக்குன்னு செஞ்சுக்கலாம். லைட்டாக உங்கள் காதுக்கு படி நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் அதை நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிட்டு பயன்படுத்துறது நல்லது. நீங்கள் ஹென்னா பேஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே காமனாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதர் ரொம்பவே ரன்னியாக ரொம்பவே வாட்டரியாக ஹென்னா பேஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ரொம்பவே கெட்டியாக மிக்ஸ் பண்ணிடுறது. ஸோ கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவே ரன்னியாக வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் கேக் மாவு மிக்ஸ் பண்ணுறது அந்த பேட்டர் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் வழவழப்பாக மிருதுவாக க்ரீமியாக இருக்கணும். அதுதான் அதனுடைய கன்சிஸ்டன்சி. அந்த க்ரீமியாக வழவழப்பாக இருக்கக்கூடிய அந்த ஹென்னாவை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது அதுக்குடைய ஈரப்பதம் நல்லாவே இருக்கும். அதே நேரத்தில் ஒழுகவும் ஒழுகாது அண்ட் கலர் நல்லா வெளிப்படுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹென்னா நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ப்ராடக்ட் வாங்கியிருந்தாலும் ரொம்பவே ரன்னியாகவோ அதே நேரத்தில் ரொம்பவே திக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது. ஸோ நல்ல மாய்ஸ்சர், நல்ல ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் அண்ட் அதே நேரத்தில் ரொம்பவே வாட்டரியாக இல்லாத மாதிரியும் பார்த்துக்கங்க. அண்ட் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, ஹென்னாவை நிறைய நேரம் நம்ம சோக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல கலர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அதை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல கலர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸோ ஹென்னா நீங்கள் தண்ணியோட மிக்ஸ் பண்ண பிறகு அதை சோக் பண்ணுற டைம் ரொம்பவே முக்கியம். டை ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த டை ரிலீஸ் இருக்கும். நீங்கள் டை ரிலீஸ் ஆகிறது டைம் கொடுக்கணும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா
உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆரஞ்சிஷான ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும் தவிர்த்து நல்ல டார்க் ப்ரௌன் கலர்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ டை ரிலீஸ் டைம் வந்து ஹென்னாக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த 4 to 6 hours வந்து மருதாணி வந்து டை ரிலீஸ் பண்ண போதுமானதாக இருக்கும். ஸோ ஹென்னாவை மிக்ஸ் பண்ணி அது ஒரு 4 to 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ளேயுமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஹென்னா நல்ல ஒரு ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும், நல்லாவே சோக்காக இருக்கும், நல்ல ஒரு டை ரிலீஸ் கிடச்சிருக்கும். அதை எடுத்து நம்ம அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஹேர்லையுமே நல்ல கலர் படியக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். உங்களுடைய டை ரிலீஸ் வந்து ரொம்பவே இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா டை ரிலீஸ் வந்து ஒன்று நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாக எடுத்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் அதே நேரத்தில் ரொம்பவே லேட்டாக வந்து ஹென்னாவை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கலர் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஹென்னாவை பயன்படுத்தினாலும் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்காது. நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கலாம், லைட்டாக ஒரு ஷேடு நல்ல ஒரு டார்க் ஷேடு வரதுக்கு பதிலாக லைட் ஷேடு உங்களுக்கு கிடைக்கும். ஹென்னா வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக நல்ல ஒரு கலர் ரிசல்ட்டோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அவுரி அப்ளை பண்ணும்போது அழகான ஒரு நேச்சுரல் கவரிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹென்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கூந்தலை வந்து நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிக்கோங்க. எந்த விதமான எண்ணெயோ இல்லை வேறு ப்ராடக்ட் பில்டப் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல ஷாம்பு வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க. ஹேர் நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ நான் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் வாஷ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னா முதல் நாளே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி ஹேரை நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ட்ரையான ஒரு ஹேரில் நீங்கள் ஹென்னா அப்ளை பண்ணும்போது நல்ல கலர் ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹென்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற விதம் அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா உங்களுடைய ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா நுனி பகுதிகளிலிருந்து முழுமையாக நம்ம எல்லா இடத்துலையும் வந்து நரைமுடிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நரைமுடி வந்து வேரி ஆகும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான நரைமுடிகள் இருக்கிறதில்ல. ஸோ நீங்கள் நல்ல கலர் ரிசல்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன ஹேர் இந்த நெத்தியை சுற்றி இருக்கக்கூடிய ஹேரில் இருந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேர் பகுதிகளில் இருந்து அண்ட் நுனி அடிப்பகுதி வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஹென்னா அப்ளை பண்ணுறதுக்குள்ள வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நல்ல பார்ட்டிஷன் எடுத்து ரொம்பவே நிதானமாக எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்ல சோக் ஆகிற மாதிரி நல்ல குழன்னு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் நல்ல படுறாப்பில் ஜெனரஸாக ஹென்னாவை அப்ளை பண்ணுங்க. ரொம்பவே நம்ம வந்து கம்மியாக அப்படி அப்ளை பண்ண வேண்டாம். நல்ல ஜெனரஸாக நல்ல குவான்டிட்டி எடுத்து உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்து நல்லா ஜெனரஸாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது நல்லா உங்கள் ஹேர் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகி நல்லா அந்த ஹென்னால் அப்படியே ஒரு கூடுதலாக ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நல்லா சோக் ஆகணும். அப்படி சோக் ஆகும் போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண பிறகு எண்ணெய் வந்து காஞ்சிடக்கூடாது. அதுக்காக நார்மல் பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஷவர் கேப் யூஸ் பண்ணலாம். நல்லா கவர் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு அப்ளிகேஷன் ப்ரொசீஜராக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு ஹென்னா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணாவை நீங்கள் சோக் பண்ணுறது டை ரிலீஸ் டைம் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம முடியில் வந்து ஹென்னா அப்ளை பண்ண பிறகு நம்ம வெயிட் பண்ணுறதும் அது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதிகமாக கோல்ட் ஆகிடும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மேபி நீங்கள் டைமை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பட் மோஸ்ட்லி நல்ல கலர் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 3 hours வரைக்குமே கண்டிப்பாக நீங்கள் ஹென்னாவை வந்து வச்சு தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். நீங்கள் ஹென்னாவை சீக்கிரமாகவே வாஷ் பண்ணிட்டீங்க, ஒரு 1 hourலேயே வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே டல்லாக இருக்கும், லைட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் அவரே அப்ளை பண்ணால் கூடயுமே நல்ல ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ் இருக்காது அண்ட் சீக்கிரமாகவே ஃபேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3 hours வரைக்குமே நீங்கள் ஒரு வெயிட்டிங் டைம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கலர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஹென்னா அப்ளை பண்ணி ஒரு 3 hours வெயிட் பண்ண பிறகு ஹேர் வாஷ் பண்ணும்போது சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். முக்கியமாக நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு முடியலை அப்படின்னா கண்டிப்பாக வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பட் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நல்லா சுட ஊற்றலாம் அப்படின்ற மாதிரி தண்ணி வந்து ஊற்றாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜென்ரலாக எப்போவுமே ஹேர் வாஷ்க்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முக்கியமாக ஹென்னா அப்ளை பண்ணியிருக்கும் போது அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேரில் வந்து
நல்ல கலர் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஃபேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து வெறும் தண்ணியில் மட்டும்தான் வாஷ் பண்ணணுமே தவிர்த்து ஷாம்பூ வேறு வாஷ் பண்ணுறதுக்கு வேறு சிக்கக்காய் இந்த மாதிரி எதையுமே பயன்படுத்தக்கூடாது. பிளெயின் வாட்டரில் இங்கே அப்ளை பண்ண ஹென்னா வந்து கம்ப்ளீட்டாக அந்த பேஸ்ட் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையர் எதுவும் பயன்படுத்த வேண்டாம். நார்மலாக நேச்சுரலாக காயட்டும். ஸோ ஹென்னா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணேன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நேச்சுரல் ஹேர் டை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும். நீங்கள் கெமிக்கல் ஹேர் டை பக்கம் போகவே வேண்டாம். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.